கூடாது? இல்லை இல்லை, இதமாக பேசினேன். மந்திரிக்குள்ள தந்திரம், தக்க சமயத்தில் தந்திரம் தவறல்லவே. முள்ளை முள்ளால் எடுப்பது போல முடிவு. எப்படியோ அவர்களுக்கு என் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. அதனால் நம்மோடு உறவுக்கு ஒரு வகை கிடைத்தது. எப்படி? தாங்கள் ஒரு முறை அந்த மேலிடத்தாரை காண திருச்சிராப்பள்ளிக்கு சென்று வர வேண்டும். என்ன, நாம் போவதா? ஏன், எதற்கு? தப்பு எண்ணம் கருகி புது நட்பு மலர. எட்டப்பனை போல் நட்பு கொண்டு கட்டி புரளவா? அப்படி அல்ல. ஆமாம், அப்படி அல்ல. ஆனால் மாணிக்கத்தை தேடி பாம்பு புற்றுக்குள் கையை விட்டு பதம் பார்ப்பதை போல. அவசர பேச்சு கூடாது, அமைச்சர் பேச. எனக்கு திறமை உண்டு. எலியல்ல நான் தண்ணீரில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள. தவளை தண்ணீரிலும் போகும், தரையிலும் போகும். அவருடைய பேச்சை காட்டுகிறது பெரிய வெற்றியோடு வந்திருப்பதை. ஆமண்ணா, என்னை நம்புங்கள். தீராத போராட்டத்தை எதிர்நோக்கி இருப்பதை விட எப்படியோ சமாதானம் கிடைக்க வழி ஏற்பட்டால் அதை தட்டி கழிப்பது ராஜதந்திரம் அல்ல. நல்ல முறையில் சமாதானம் அடையுமானா ஓரளவு விட்டுக் கொடுப்பதே பொருந்தும். நாட்டின் நன்மையிலே நாட்டமுடையவர் மந்திரியா, யாருக்கும் அறிவில் இழைத்தவர் அல்ல. போய்த்தான் பார்ப்போமே. விபரீதம் அடைய முடியாத வீரம் நமக்கென்றே இருப்பதால் நாட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் வேட்டை வேட்டை தானே. அரசை, தங்கள் நண்பர் தூத்துக்குடி கும்பரி கேப்டன் டேவிசன் நம்மை பற்றி நல்லதாகவும், ஜாக்சன் முரட்டு குணவே சண்டைக்கு காரணம் என்றும் எழுதியிருந்தார். அத்துடன் என் வாக்கு மூலமும் சேர உடனே ஜாக்சனை சீமைக்கு அனுப்பிவிட்டார்கள், ஓய்வு கொடுத்து. நண்பர் டேவிசனுக்கு என்னுடைய நன்றி. கேட்க மறந்தேன். மிகவும் இக்கட்டான நிலையில் இருந்த தாங்கள் அந்த ஜாக்சனிடமிருந்து எப்படி தப்பி வந்தீர்கள்? சுருக்கமாக சொல்ல போனால், என் உயிரை காப்பாற்றியவன் எனது அருமை வெள்ளையத்தேவன். கேப்டன் கிளார்க் என்பவரோடு மற்ற 5 தலையையும் சீவி எறிந்து பந்தாடி விட்டான் போங்கள். ஆஹா, அப்படியா? வெள்ளையத்தேவரை இந்த நாடே தங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. பிரபு, இவரை தகுந்த முறையில் கௌரவிக்க வேண்டும். என்ன செய்யலாம், தாங்களே சொல்லுங்கள். பகதூர் என்ற பட்டத்தையே வழங்கலாம். பலே, பகதூர் வெள்ளையத்தேவன்.